ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மனுஷன் கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷத்துல 75 வருட ஆலமர கட்சின்னு மாத்தட்டிட்டு இருந்த அந்த கட்சியை அப்படியே பதற விட்டுருக்காரு, அலற விட்டுருக்காருன்னா அதுதான் தளபதி விஜய் அவர்களுடைய வெற்றினே சொல்லலாம். மாசனா அதுதான். ஸோ இப்படி திமுக வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இப்போ அவங்களுடைய கைத்தடிகள் அல்ல கையில விட்டு ஒவ்வொருத்தரா விட்டு ஒவ்வொரு நாளும் கதற வச்சுட்டு இருக்காங்க. நம்ம எல்லா நாளும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த லிஸ்ட்ல இவங்க கட்சியில மத்திய இணையமைச்சராக இருந்தாலும் முன்னாள் நடிகருமான நெப்போலியன் அவர்கள் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு ஒரு சேனல்ல. அதுல விஜய் அவர்கள் அரசியலுக்கே லாய்க்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அந்த வார்த்தை முன்வைக்கிறாரு. அதை பார்த்த உடனே அதை பத்தி சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல நெப்போலியன் அவர்கள் விஜய்க்கு எதிரப்பா தான் பேசுவாரு. அதுல நம்மளுக்கு புதுசா ஒன்று சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அவருக்கு பர்சனலாவே ஒரு ரிவெஞ்ச் இருக்கு விஜய் அவர்கள் மேல. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியுமே. அதாவது ஒரு ஷூட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா போக்கிரி படம் ஷூட்டிங்ல கேரவுனுக்குள்ள விஜய் அவர் ஷூட் முடிஞ்சு உள்ள உட்காந்துருக்காரு, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல அதே படத்துல நடிச்சிட்டு தான் நெப்போலியன். அவரு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்சவங்க விஜய் அவர்ல பாக்கணும்னு கேட்டிருக்காங்க. இவர் வாங்க நான் கூப்பிட்டு போறேன்னு சொல்லி ரொம்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உரிமையா, ஏன்னா இவரு இங்க தான் நடிச்சிட்டு இருக்கனால விஜய் தானே நம்ம சொன்னவனு பார்க்காமலே போயிட சொல்லிட்டு அவர் உரிமையில சொல்லிட்டாரு. அதனால அவர் கூட்டு போயிட்டாரு. கூட்டு போனா அங்க வெளியில இருக்கிற அந்த செக்யூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா இல்ல சார் ரெஸ்ட் எடுத்துருக்காங்க, இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. இல்ல இப்ப நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லுப்பா தம்பி விட்டுருவாப்ல அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம். உடனே உள்ள இருந்து வெளியே வந்த விஜய் அவர்கள் டக்குன்னு நெப்போலியன் அவரை பார்த்து, என்ன சார் நீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து ஒரு இங்க இருந்து இல்லையா, நான் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு பார்க்கணும்னா அப்படி சொல்லி ஒரு சின்ன ஒரு வாய் தகராறு. ஸோ அதுல ஒரு இவரு கொஞ்சம் முன்னாடி இவருக்கு முந்தைய தலைமுறை தானே நெப்போலியன் அவர்கள், அவருக்கு ஒரு நோஸ் கட் ஆயிடுச்சு. என்னடா இந்த பையன் நம்ம இவங்க முன்னாடி நம்மளை இப்படி வந்து இது பண்ணிட்டானே. ஸோ அப்படின்னு சொல்லி அது உண்மையிலே யாரா இருந்தாலும் வரும். அந்த வருத்தத்துக்குலாம் நான் வந்து ஒரு குறை சொல்லலை. ஸோ அந்த ஒரு வெஞ்சஸ் வந்து அவருக்கு இருக்கு. இது வந்து விஜய் அவர்கள் மேல நம்ம குறை சொல்ல முடியாது, நெப்போலியன் அவர்கள் மேலே குறை சொல்ல முடியாது. விஜய் அவர்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அவருக்குன்னு ஒரு பிரைவசி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்துச்சு அவங்களுக்கு ஒரு பிரைவசி இருக்கும்ல. ஏன்னா இப்போ ஒரு ஸ்டார் ஆகிறதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி உங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க ஒரு உச்சபட்ச நடிகர் ஆகும்போது உங்களை பார்க்க டெய்லி உங்களை வந்து பாக்குறதுக்கு நின்றுட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி தான் பார்ப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசி டைம் எல்லாருமே உண்டு. ஸோ இப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் சரி யாரும் இருந்தாலும் சரி. ஸோ அப்படிங்கும்போது அவருடைய தனிப்பட்ட டைம்ல முன்னக்கூட்டி சொல்லியிருந்தாங்கன்னா அவர் அப்படி கோப்பிட்டு இருக்க மாட்டார். ஆனா ரெஸ்ட் எடுத்துக்கும் போது செக்யூரிட்டி இல்ல சார் நீங்க பிறகு எடுத்துக்கலாம் சொல்லி இவர் மாண்டா வந்து பாத்தீங்கன்னா உரிமை கட்டாரு. நெப்போலியன் நம்ம குறை சொல்ல முடியாது. இந்த விஷயத்துல நான் விஜய் குறை சொல்லல. ஆனா ஏதோ ஒரு நேரத்துல எல்லாரும் ஒரே மாதிரி எப்பவுமே இருக்க மாட்டாங்கல்ல, ஒரு சின்ன அதுல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இதாயிடுச்சு. சரி ஓகேவா. இதை வந்து நெப்போலியன் அவர்கள் இதை வந்து மனசுக்குள்ள இருந்தே இருக்கு. அவர் வந்து இதுக்கு அப்புறமே நிறைய மீடியாக்கள் அவர் சொல்லி அவருடைய வீடியோல நம்ம கேட்டிருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா இப்படி சொன்னது அதுல வந்து விஜய் கூட பேச மாட்டேன் அப்படின்னா நெப்போலியன் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால நெப்போலியன் அவர்கள் இன்னைக்கு அந்த பேட்டியை இப்படி விஜய் வந்து அரசியல் லாய்க்கு இல்லை அப்படிங்கிற விதமா சொல்லும் போது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் இல்லை. இது அவர் சொல்லாட்டே தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வியந்து பார்க்கணும். அதுவும் இல்லாம ஒரு திமுக கட்சியில தான் இணையமைச்சராக இருக்காரு. அவர் யாருடைய மருமக எல்லாமே நம்மளுக்கு தெரியும். KN நேருடைய மருமகன் தான் நெப்போலியன் அவர்கள். சரி ஓகே, இப்போ அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத முக்கியமா கவனிக்கணும். அதை என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அதாவது பிறப்புக்கும் எல்லா இருக்கும் அப்படின்னு பேசினா மட்டும் போதாது, நீங்க வந்து மக்களோட மக்களா நீங்க வந்து களத்துல வந்து நிக்கணும். அதாவது நம்ம நடிகரா இருக்கும்போது மக்களை விட்டு கொஞ்சம் தூரத்துல நிக்கணும். சோ மக்கள் நம்ம பார்க்கணும் ஆர்வத்தோட இயங்கிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து அரசு கட்சி ஆரம்பிச்சு ஒரு தலைவரான பிறகு மக்களோட மக்கள் களத்துல ஒன்னா போனுங்க. சும்மா கேரன் மேல ஏறி கையாட்டிட்டு போறதெல்லாம் கிடையாது. நீங்க மக்களோட மக்களை களத்துல இறங்கணும், நடந்து போகணும், மக்கள்கிட்ட போய் நேரடியாக போய் உங்க பிரச்சனை கேட்கணும், மனுக்களை வாங்கணும். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணல நான் வந்து இதை அப்படின்னு நெருங்கி போனுங்க. போனாதாங்க நீங்க ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கிறது. நான் கேட்கிறேன் நெப்போலியன்ட்ட, நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா ஒன்றும் புரியல. இல்ல கேரவன்ல இருக்கும் போதே இவ்வளவுக்குள்ள மக்கள் கூட்டம் நீங்க பாத்தீங்களா இல்லையா கரூர்லாம். இல்ல அவ்வளவுக்குள்ள முன்னிட்டு வர மக்கள்கிட்டயே நீங்க நடந்து போய் தெருவுல போய் மக்கள்கிட்ட நேரடியா போகணும்னா நீங்க எல்லாரும் என்ன விரும்புறீங்க? இந்த மாதிரி கூட்டம் கூட்டத்துல அவர் நேரங்களை போய் அவரை போட்டு எல்லாரும் அமுக்கணும்னு விரும்புறீங்களா? நீங்க மதுரை மாநாட்டு பாத்தீங்களா இல்லையா? மதுரை மாநாட்டு அவர் ரேம்பாக வராரு. அப்ப எவ்வளவு இளைஞர்கள் ஏறி குச்சி போறாங்க. எனக்கெல்லாம் கொஞ்ச நேரத்தில் அதை வந்து பார்க்கும் போதே நான் கொஞ்சம் என்னடா இது, ஏன்னா அப்போ வந்து அந்த கவுன்சில் கம்மியான மாதிரி இந்த இளைஞர் கூட்டம் தெரியும் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அல்ல ஏன்னா முதல்ல ஒருத்தர் ஏறிட்டாலே போதும் டக்கு டக்குன்னு அதே மாதிரி எல்லாரும் பண்ணாரு. இது வந்து எல்லாருக்கும் பொதுவாக பப்ளிக்ல உள்ள இளைஞர்கள் எல்லாருக்குமே என்ன இருக்கும், ஒரு நம்ம வந்து ஒரு ரூபாய் கைன்மை தான். ஒருத்தங்க சாஞ்சாங்கன்னா படப்பட எல்லாம் வந்துடும். அதே மாதிரி ஒரு பையன் மேலே ஏறி கை கொடுக்க போனோம்னா எல்லாரும் ஏற ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த டைம்ல எனக்கே கொஞ்சம், ஏன்னா நீங்க வந்து விழுப்புரம் விக்ரவாண்டி மாநாட்டோட ரேம்ப் பேக்கும் மதுரை மாநாடு ரேம்ப் பேக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். விழுப்புரம் விக்ரவாண்டியில எல்லாரும் ஏறாம இருந்தாங்க. ஆனா மதுரை மாநாட்டில் அப்படி கிடையாது. அவருடைய ரேம்ப் பேக்கே மிஸ் ஆயிடுச்சு. யாரும் சரியா பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லாமே ஏறி ஏறி குதிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ கொஞ்சம் விட்டு அந்த பவுன்ஸ்லேயே தள்ளி போட்டு அவ்வளோ பேர் குமிஞ்சாங்கன்னா அங்க அவருடைய நிலைமை என்ன ஆகும்? ஸோ இந்த இளைஞர்கள்லாம் முதல்ல அதை திருந்தணும். அவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அதை ஃப்ரீயா நின்று பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணுங்கிற எண்ணத்தோட அவங்க தான் மாறணும், மக்கள் மாறணும். ஸோ அந்த மக்கள் மாறுற வரைக்கும் இது வந்து கஷ்டமான சூழ்நிலை தான். அவர் அடிக்கடி வெளியில வந்தா இதை வந்து மாற்ற முடியும். எடுத்த உடனே அவர் பார்த்தீங்கன்னா மக்களோட மக்களா போனா மக்களோட எப்படியா போக முடியும்? என்ன லூசு தானே பேசுறீங்க பேசுறவன்லாம். கேரவன்ல வந்துட்டு போனா இங்க கேரவன்ல வந்துட்டு மேல பஸ் மேல நிற்கும் போதே இங்க இவ்வளவுக்குள்ள பிரச்சனை ஆகுதுன்னா அவர் நேரத்துல நடந்து போய் மக்கள்கிட்ட போய் எப்படி சந்திக்க முடியும்?
இல்ல விஜயகாந்த் போகலையா, அவரு போகலையா, இவரு போகலையான்னா மத்தவங்க நிலைமை வேற, இவருக்கு இருக்கிற நிலைமை வேற. நல்லா புரிஞ்சுக்கிட்டு இங்க இருக்கிறது ஃபுல்லாவே யங்ஸ்டர். அவ்வளவு பேரும் பாத்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு அன்போட இருக்கான். சோ அவனை கொஞ்சம் கொஞ்சமா தான் பக்குவப்படுத்த முடியும். வெளியில இருந்து சொல்லலாம் 1000 விமர்சனம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு நாட்டுடைய முக்கியமான ஒரு பதவி முதலமைச்சருங்கிறவங்க அவங்க வந்து நக்கல் பண்றது, நையாண்டி பண்றது, நீங்க அந்த போஸ்ட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா அதுக்குண்டான தகுதி உங்களுக்கு இருக்கா அப்படின்ட்டு இவர் அங்கிள் சொன்னார்ல விஜய், அதை குறிச்சு இவர் பேசுறாரு. சரி, இப்படி எல்லாத்தையும் பேசலாம். முதல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? சில விஷயங்கள் நான் கேட்க நினைக்கிறேன். அதாவது நீங்க வந்து நெப்போலியன் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப நல்லவர், அதாவது அவருடைய மகன் உங்களுக்கு தெரியும், அதை வச்சு அவர் மகனுக்காகவே வெளிநாட்டுல போய் அவங்களுக்காக ஏகப்பட்ட இது பண்றாரு. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான், நம்ம அந்த பிரச்சனைக்குள்ள போக வேண்டாம். அவர் உண்மையிலே ஒரு தந்தைக்கு, அதாவது ஒரு மகனுக்கு ஒரு நல்ல தந்தையா இருக்காரு, அதெல்லாம் எனக்கு எதுவும் மாற்றம் கிடையாது, பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனா இவருக்கு இப்படி இத்தனை கோடி ரூபாய் செல்வ செழிப்புல பண்றாங்கன்னா அதெல்லாம் எப்படி வந்துச்சு? இவரு முதல்ல மிகப்பெரிய ஒரு உச்சபட்ச நடிகரும் கிடையாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா வில்லன் கேரக்டர் தான், வில்லன் கேரக்டர் டாப்பா வந்தாரு. ரஜினிகாந்துக்குலாம் வில்லனா பயங்கரமா வந்தாரு. ஒரு 4 படம் அப்புறம் கதாநாயகனா கொஞ்சம் படம் நடிச்சாரு. சிவில பெருப்பாண்டிலாம் மாசான ஒரு ஹிட் தான், ஓகே, அதை ஒத்துக்கிறோம். சோ ஆனா அதே மாதிரி இவருடைய காலகட்டத்தில் கூடிய கார்த்திக் கூட, நடிகர் கார்த்திக் எவ்வளவு பெரிய மாசம் இருந்தாரு, அவருக்கு கூட இந்த அளவு கோடிக்கணக்கில் பணம் இல்லையா? ஆனா இவருக்கு இங்க இருந்துட்டு அமெரிக்கால போய் அமெரிக்கால ஐடி கம்பெனி நடத்தி அங்க லேண்ட் வாங்கி விவசாயம் பண்றான், அப்படி இப்படின்னு ஜப்பான்ல விமான கல்யாணம் பண்ணணும். அவருடைய நீங்க அவருடைய ஸ்டேட்டஸ் லெவல நீங்க பார்த்தா புரியும். சோ அப்ப இத பார்த்துட்டு இவர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவர் இப்படி இருக்கணும், அவர் இப்படி நடந்துக்கணும், இவர் என்ன பண்ணாரு எனக்கு ஒன்றும் புரியல. இவரு மாமா வந்து பாத்தீங்கன்னா கே நேரு அவர் மூலமா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இணையமைச்சரா கொஞ்ச நாள் இருந்தாலும் மத்தியில உங்களுக்கு புரியும். அதுல இவ்வளவு பணம் வந்துருமா? கோடி கணக்குல அப்படி எனக்கு அதே ஒரு ஆச்சரியம். எனக்கு நெப்போலியன் பார்க்க போலாம் தோணும், இவருக்கு என்னையா இப்படி பணம் வருது, அப்படி என்னையா அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரு அப்படிங்கிற. நீங்களே யோசிச்சு பாருங்க, நெப்போலியனை பார்க்கும்போது உங்களுக்கு தோணுதா தோணலையா? எப்படி இத்தனை கோடி ரூபாய்? அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, எந்த அரசாங்கம் இருக்கு? எங்களுடைய பணத்தை இவர் அங்கே போய் முதலீடு பண்றாரு, இவருமா இவருக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, இவர் வந்து சுகமா வாழ்றாரு, இவர் யாருக்கு பின்னாடி எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். நல்லா புரிஞ்சுக்கிடணும். சோ அப்படி இருந்துகிட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு போய்கிட்டு அரசியல் கத்து கொடுக்குற விதமா இது இப்படி பண்ணணும், அதை அப்படி பண்ணணும். நீங்க எதுக்கு இதெல்லாம்? உங்க வேலை என்ன? இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்படிதான் வந்துட்டு அரசியல் கட்சியெல்லாம் இப்படி வந்து பேசுனீங்களா, விமர்சனம் பண்ணீங்களா? இதுக்கு முன்னாடி அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வரும்போது, விஜயகாந்த் வரும்போது, இல்ல வேற யாரும் போது இப்படிலாம் விமர்சனம் பண்ணீங்களா? பண்ணலையே. இன்னைக்கு மட்டும் என்னன்னு கேட்கிறேன். அப்போ உங்களுடைய தனிப்பட்ட ஒரு ரிவெஞ்ச், தனிப்பட்ட ஒரு இதுல கோவம்னா அதை போய் இதுல காட்டணுமான்னு கேட்கிறேன். அது என்ன ஒரு அற்ப புத்தி? இவ்வளவு நாளா பேசாம அரசியல் விட்டு ஒதுங்கி தானே இருக்கீங்க, அதே மாதிரி இருந்து போனீங்க. இப்ப என்ன புதுசா வந்து கருத்துல வந்துட்டீங்க என்னன்னு கேட்கிறேன். அதாவது இவரு இப்ப எல்லாருமே நிறைய பேர் இந்த தப்பு தான் பண்றாங்க. அதாவது விஜய் அவர்கள் அரசியல் ரீதியா விஜய் அவர்களும் திமுக எதிர்க்கும் போது திமுக தங்களுக்கு சாதகமா உள்ள ஆட்கள், அது முக்கியமான சினிமா துறையில நல்லா பாத்துடுங்க, சினிமா துறையில உள்ள நிறைய பேர் திமுக எதிர்க்கவே மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், திமுக ஆதரவு மட்டும் தான் பேசுவாங்க. சோ அப்படிப்பட்டவங்க இப்ப திமுகவால் நமக்கு ஏதாவது ஆதாயம் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த சினிமாக்காரங்களை வச்சு திரும்ப திரும்ப விஜய்க்கு எதிராக வன்மத்தை கேட்கிறதா இந்த அரசு பண்ணிட்டே இருக்கு இந்த திமுக. சோ அதுலதான் இப்ப நீங்க பார்த்து தெரியும், சத்யராஜ், இப்ப நெப்போலியனு, இதுக்கு முன்னாடி நிறைய பேர், நம்ம லிஸ்ட் பெருசா போயிட்டு கருணாசுல இருந்து ஏகப்பட்ட பேர். சோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சு, அதாவது சினிமால இருந்து அவர் வந்ததுனால சினிமால உள்ள ஆட்களை வச்சே விஜய் வந்து எதுக்கணுமா, விமர்சனம் பண்ணுமா, அவருக்கு ஒண்ணும் தெரியாது, அவருக்கு ஒண்ணும் தெரியாது. அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ திமுக அரசுக்கு பண்றதுல நம்ம ஆச்சரியப்படலாம். ஆனா இந்த ஆட்கள் பேசுறாங்க பாருங்களேன், என்னமா அப்ப எவ்வளவுக்குள்ள உங்களுக்கு உங்க சினிமா துறையில இருந்து ஒருத்தர் வரும்போது உங்களுக்கு என்ன, அவரு என்ன, ஆமா அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லாம இருக்கலாம், அவருக்கு பார்த்திருக்காரு, 20 காலமா ஒதுங்கி இருந்த அரசியல பார்த்திருக்காரு, அவர் இப்ப புதுசா வரல, சின்ன தவறு நடக்கலாம், அதெல்லாம் என்னன்னு கேட்கிறேன். அது மிகப்பெரிய ஒரு தவறா? உடனே அது இவர் இப்படி பண்ணிருக்கணும், அதை அப்படி பண்ணிருக்கணும், இதை பண்ணிருக்கணும். நாட்டுல எவ்வளவு அநியாயங்கள் நடக்கு, எவ்வளவு அக்கிரமம் நடக்கு, இந்த நாட்டுல மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க, அதை பத்தி எல்லாம் ஒரு வாய் துறக்காத இந்த மாதிரி ஆட்கள்னா விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வரும்போது அவ்வளவுக்குள்ள தூக்கிட்டு வந்து அவரை விமர்சனம் பண்ண வரீங்கன்னா என்ன பொழப்புன்னு கேட்கிறேன். முதல்ல நெப்போலியனை முதல்ல இவருக்கு எப்படி இத்தனை கோடி சொத்து இருக்குன்னு அதை வந்து இன்கம் டேக்ஸ்ல ரேட் பண்ணும், தெரிஞ்சிடும். இவருடைய லட்சம் என்ன தெரிஞ்சிடும். இவனை இப்போ வந்து விஜய் விமர்சிக்க வந்திருக்காருல, இவருக்கு இத்தனை கோடி ரூபா எப்படி வந்துச்சு, இவர் என்ன தொழில் பண்ணாரு, எதன் மூலம் வந்துச்சு? எம்பி மத்திய அரசுல இணையமைச்சரா இருந்தா அவ்வளவு கோடி ரூபா சேர்த்துட முடியுமா? நாங்க கேட்போம்ல. ஏன்னா நீ விஜயை பத்தி விமர்சிக்கும் போது, விஜயை பத்தி அவருக்கு அரசியலே லாய்க்கு இல்லை அப்படின்னு 1008 விஷயங்கள் வைக்கும் போது நாம கேள்வி கேட்போம், உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்க. என்ன நடந்துட்டு இருக்கீங்க? அதாவது இங்க 25 ஆலமர கட்சி திமுக எதிர்த்து யாரும் வந்துடக்கூடாது, புதுசா ஒரு மக்கள் சக்தியோட வந்தா இங்க அவ்வளவு பேர் ஒண்ணு சேர்ந்துட்டு அடிப்பானலாம். என்ன இது காணக்கடத்தனமா இருக்கு. சோ இந்த நெப்போலியன் பேசுறத பார்க்கும்போது இந்த ஆளுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு இவர் வந்து விஜய் பேசுறது அப்படின்னு எனக்கு தோணுச்சு.
சோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தோணுச்சு, நெப்போலியனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.